ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ நம்ம எஸ்டிஐ பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து தேர்ட் பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட்டில் ஸோ இது வரைக்கும் பார்த்த இண்டிகேட்டர்ஸோட டேட்டாஸ். ஸோ இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். சரியா? நிறைய டேட்டாஸ் எதில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஐ ரிலேட்டடாக நிறைய டேட்டாஸ் கேட்டாங்க. இருந்தாலும் அதையும் பார்த்துருவோம். மற்ற இண்டிகேட்டர்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சப் இண்டிகேட்டர்ஸ், அந்த டேட்டாஸையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இந்த பாட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 3 பாட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. 2 பார்ட் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? சரி, ஓகே. ரீசெண்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிஏயோட டேட்டாவை பார்த்துடலாம். அதாவது யூஎன்டிபி ரிலீஸ் பண்ண எஸ்டிஏயோட டேட்டா பார்த்துடலாம். அதோட தீம் வருஷம் ஒரு தீம் இடுவாங்க. சரியா? அந்த தீம் என்னென்னா எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் தி ஏஜ் ஆஃப் ஏஐ. அதாவது இது மட்டும் கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த டைட்டில்ன்றது வந்து எப்படி கேட்பாங்க, அப்படி தீம்ன்றது ஓகேவா, அப்படியே இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது. சரியா? ஸோ படிச்சுக்கோங்க. எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் தி ஏஜ் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செயற்கை நுண்ணறிவு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மனித வாழ்க்கையில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் எவ்வாறு தாக்கத்தை விளைவிக்கிறது, எந்த அளவுக்கு தாக்கத்தை இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2025 வெளியிட்டது. 2025க்கான ரிப்போர்ட் எதனுடைய ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான ரிப்போர்ட். 2024 ஒன்று விட்டாங்க. அது எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022க்கானது. அப்போ 2025 எதனுடையது? 2023க்கானது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டக்குன்னு எது கேட்பாங்க அப்படின்னா ரேங்கிங் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸு? 193 கண்ட்ரீஸில் மொத்தம் இந்தியா எத்தனாவது இருக்குது? 130வது இடத்துல இருக்குது. சரியா? சரி, ஓகே. 2022 எத்தனாவதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133வது இருந்தது. இப்போ எத்தனாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130வது இருக்குது. 133வது இருந்தது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 130வது இருக்குது. அப்போது எவ்வளோ மார்க் வந்து என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அந்த வேல்யூஸ் என்னென்னா ஹை, வெரி ஹை, நம்ம வந்து மீடியமில் இருக்கும். சரியா? பாருங்கள், 676லேருந்து இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.685ல் இருக்கும். அந்த ரேஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 130th ரேங்க்ல இருக்கும், 133 ப்ரீவியஸில் இருந்தோம். ஓகே, 0676 இருந்தோம். ஓகே, 0685 வந்து 0.685க்கு நம்ம வந்துட்டோம். சரியா? அந்த தீமை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 3 இண்டிகேட்டர்ஸ் சொன்னோமா, அந்த 3 இண்டிகேட்டர்ஸோட டேட்டாஸ் பார்த்துடலாம். சரியா? என்னென்ன டேட்டாஸ்? ஃபஸ்ட்டு வந்து ஆயுட்காலம் நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990ல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 58.6 இயர்ஸ் இருக்கும். 2023 ரீசெண்டாக விட்டது இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 72 இயர்ஸ். ஆவரேஜாக மனுஷன் வந்து எவ்வளோ ஆண்டு உயிர் வாழ்கிறான் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 இயர்ஸ். ஓகே, இந்தியா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எஜுகேஷன் வந்து இப்போ பாருங்கள், 2 இருக்குது. மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்னு சொல்லுவோம். இதில் வந்து மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வந்து அதாவது எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் வந்து வெளியிட்டிருப்பாங்க பாருங்கள். எக்ஸ்பெக்டட் டு ஸ்டே இன் தி ஸ்கூல் ஃபார் 13 இயர்ஸ். 1990 எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா 8.2 இயர்ஸ் இருந்தது. 13 ஆண்டுகள் இப்போ இருக்குது. இப்போ 1990 எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2 இயர்ஸு இருக்குது. சரியா? ஓகே, நேஷ்னல் இன்கம் பாருங்கள். நேஷ்னல் இன்கம் வந்து 1990ல் டாலரில் சொல்கிறாங்க 2167 இருந்தது யூஎஸ்டி டாலர்ஸு. அதாவது எதை வச்சு கணக்கிடுறாங்க? கிராஸ் நேஷ்னல் இன்கம் பெர் கேபிட்டா எதை வச்சு கணக்கிடுறாங்க? பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரீவியஸ் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா $9,046 வந்து இருக்குது 2023ல். மேபி கேட்கலாம், ஏன்னா இப்போது அடிக்கடி கேட்கறது வந்து இந்த ரேங்கிங் கேட்பாங்க, இல்லை இந்த தீம் கேட்பாங்க, ப்ரீவியஸாக எவ்வளோ ரேங்கிங் இருந்தது கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் கேட்கலாம் அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு யார் இருந்தா பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 2023க்கான ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு ஐஸ்லாண்டு, ரெண்டாவது நார்வே, மூணாவது ரெண்டு அது ஆக்சுவலாக 2 பிளேஸை வந்து 2 கண்ட்ரி பிடிச்சிருக்கு. ஒரே பிளேஸை 2 கண்ட்ரி பிடிச்சிருக்கு. சரியா? ஸோ இந்தியா எத்தனாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130வது இடத்துல இருக்குது வித் 0.685. இப்போ 2023ல் என்னவா இருந்தது, 2022ல் கம்பேரிசனே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வேல்யூ என்ன இருந்தது? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72 ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு 2020 கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தேவையில்லை, இதான் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? ஓகே, இது அட்லீஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சேஞ்சஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, டேட்டா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் படித்து தான் ஆகணும். ஏன்னா
ஸோ வந்து எஸ்டிஐ டேட்டாஸ் பார்த்தாச்சு. அதே வந்து இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் வந்து நீத்தி ஆயோக் விடுது இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன்டிபி விடுறாங்க. ஸ்டேட்டுக்கு நேஷ்னலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஐ ஸ்டேட்டஸ் வந்து யார் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் தான் விடுறாங்க. சரியா, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ நீத்தி ஆயோக் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துப்போம். நீத்தி ஆயோக் நீத்தி, ஆமாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரி, ஓகே. ஸோ ரேங்கிங் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா. அடுத்தது லாஸ்ட்டுன்ற பாருங்க, நிறைய எல்லா ஸ்டேட்டுடைய ரேங்கிங் நம்ம எத்தனாவது இடம் இருக்குன்றதை நான் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது? 0.734. நேஷனல் ஆவரேஜோட நம்ம அதிகமாக தான் இருக்கும், அது போதும். சரியா, ஓகே. ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ரேங்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ வந்து நான் உங்களுக்கு கிளியராக ஆர்டராக சொல்கிறேன். ப்ராப்பராக மெத்தடில் மைண்டில் போய் உட்காரணும் அப்படின்னா இப்படி தான் படிக்கணும். இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல். இப்போ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நம்மக்கிட்ட ரீசன்ட் டேட்டாஸ் பெருசாக கிடையாது. 2017 டேட்டாஸ் தான் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதே தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதுதான் வந்து அஃபிஷியலாக நீத்தி ஆயோக் வெளியிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கானா கன்னியாகுமரி இருக்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் யார் இருக்காங்க? அப்போ வந்து 32 டிஸ்ட்ரிக்ஸ் தான், இப்போ 38 இருக்குது. ஓகேவா, சென்னை எத்தனாவது இருக்குது? 4வது இடத்துல இருக்குது. ஸோ எது உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். சரியா, ஓகே. மேபி இன்டர்வியூவில் கேட்கலாம், மெயின்ஸில் எழுதலாம், உங்களுக்கு தேவைப்படாது. சரியா, அடுத்தது பல்பரிமாண பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது யார் வெளியிடுறா? யூஎன்டிபியும் ஓகேவா ஓபிஹெச்ஐயும் வெளியிடுறாங்க. என்ன தீம் இது? ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ், பாவர்ட்டி அண்டு கிளைமேட் அசார்ட்ஸ். நேஷனல் லெவலில் யார் வெளியிடுவானா? நீத்தி ஆயோக் வெளியிடுவாங்க. அதை நான் அப்படியே சொல்லிட்டேன். நேஷனல் லெவல்னா யார் ஞாபகம் வரணும்னா நீத்தி ஆயோக் ஞாபகம் வரணும். சரியா, இன்டர்நேஷனல் லெவலில் இவங்க 2 பேர் வெளியிடுறாங்க. இவங்க தீம் என்ன? ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ், என்னது? பாவர்ட்டியும் கிளைமேட் அசார்ட்ஸும் என்ன பண்ணணும்? கருத்தில் கொள்ளணும்ன்றத ஒரு தீமோடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க இவங்க 2 பேரும். ஸோ இதோட டேட்டா பார்த்துலாமா? பாருங்க, குளோபல் லெவலில் பாருங்க. குளோபல் லெவலில் 109 கண்ட்ரீஸில், நாடுகளில் எவ்வளோ இருக்காங்க? 6.3 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் 1.1 பில்லியன் பீப்புள், 18.3% பீப்புள் வந்து என்னவா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டியாக இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இந்தி யங்கு, அதாவது கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கு, ரூரல், இன் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேவா, இப்போ இந்தியாவுக்கு வாங்களேன். இந்தியாவில் பாருங்கள், 2005 2006 55.1% இருந்தது. இப்போது 2010, அதாவது 2023 வந்து இந்த டேட்டாக்கான, அது 2019 21 ரீசெண்ட் டேட்டா விட்டுருக்காங்க. அதில் பாருங்கள் 16.4% குறைந்துள்ளது. அப்போ இந்தியாவில் என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி வந்து அதிகமான வெப்பம், வெள்ளம், என்னது காற்று மாசு தான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி பீப்புள் எத்தனை சதவீதம் இந்தியாவில் இருக்கிறாங்க? 16.4%. அதுக்கு முன்னாடி 1990 ஃபஸ்ட்டு வெளியிடும் போது, அது 2005 2006 வெளியிடும் போது எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 55.1% இருந்தாங்க. பாதியாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. சரியா, ஓகே. இது யார் விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபியும் ஓபிஹெச்ஐயும் வெளியிடுது. அப்போ நேஷனல் லெவலில் யார் வெளியிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் வெளியிடும். நீத்தி ஆயோக் எவ்வளோ சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கவுண்ட் வைஸ் விடுறாங்க. இவங்களோட கணக்கீடுடைய கொள்கை வேறு, கணக்கீடு கிரைட்டீரியா வேறு. யார் இது அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவலில் நீத்தி ஆயோட கிரைட்டீரியான்றது வேறு. நீத்தி ஆயோக் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.28% ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க? 16.4 சொல்கிறாங்க. ஏன் சார் வேரியேஷன் இருக்குன்னா அவங்க எடுக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நீத்தி ஆயோக் எடுக்கிறது வேறு, ஓபிஹெச்ஐயும் யூஎன்டிபி எடுக்கிறது வேறு. அதனால வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் 2013-14 29.17%, 2019-21 எவ்வளோ? 14.96%, 96% வந்து மாறி இருக்கு. ஆக்சுவலாக டேட்டா நிறைய தான் இருக்குது, வேறு வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் படிச்சுக்க தேவையில்லை, ரீசெண்டானது மட்டும் நீத்தி ஆயோக் சொன்னதை படிச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இப்போ வந்து நேஷனல் லெவலில் வந்து இந்தியா வந்து சொல்லிட்டேன், நீத்தி ஆயோக் சொல்லிட்டு. இப்போ ஸ்டேட் வைஸ் பாருங்கள். ஸ்டேட் வைஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 2 to 3% வந்து மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டியாக இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். யார் ரொம்ப கம்மியாக இருக்காங்க? எங்கள் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கோவாவும் கேரளாவும் தான் ரொம்ப கம்மி. சரியா, அதுக்கப்புறம் அடுத்த பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இந்தவும் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேரளா, கோவா, தமிழ்நாடுனா பாவர்ட்டி பீப்புள் வந்து ரொம்பவே கம்மி தான். சரியா, ஓகே. யாருமே அங்கே வந்து மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி எல்லாமே கிடைக்குது அந்த நாட்டில். சரியா, அதான் இங்கே சொல்ல வருது. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காஞ்சிபுரம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க, சென்னை 2வது இருக்காங்க, லாஸ்ட்டாக வந்து தர்மபுரி இருக்காங்க. இது 2017 ரேங்கிங். ஓகேவா, ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டேட்டாஸ் தான்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கான்செப்டை நான் வந்து ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால தான் டேட்டாஸை நான் தனியாக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. சரியா, ஸோ வந்து இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி எப்படி பார்க்குறோம்? இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன, இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா, அடுத்தது என்ன? சப் இண்டிகேட்டர்ஸ்.
துணை குறிகாட்டிகள் சொன்னோம் இல்லையா, அது நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கம்பேரிசனோட சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரே ரேங்கிங் தான், எஸ்டிஐ வேல்யூ வந்து சேம் தான். ஆனால் இன்இக்வாலிட்டி பாருங்கள், அதாவது இன்இக்வாலிட்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்இக்வாலிட்டி இந்தியாவில் அதிகமாக இருந்ததில்ல, இந்தியாவோட பாயிண்ட்ஸ் குறைஞ்சிச்சு பாருங்கள் கம்பேர்ட் டு பங்களாதேஷ். பங்களாதேஷில் வந்து எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு? 29.6. நம்ம எவ்வளோ குறைஞ்சிருக்கோம்னா 30.7. அதனால ரேங்க் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நம்ம 10 தள்ளி போயிட்டோம், அவங்க 3 தள்ளி போயிட்டாங்க. புரியுதா? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது தான் ரியல் வேல்யூ. இது வந்து ரியல் வேல்யூ கிடையாது, ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்கிறது. இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணாமல் சொல்கிறது தான் இந்த வேல்யூ. அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது இந்த வேல்யூலாம் தேவையில்லை, சரியா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பின்தங்கி போயிட்டோம்? 130லேருந்து 140 பின்தங்கி போயிட்டோம். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதான் இன்இக்வாலிட்டி ஹஸ் ரெடியூஸ்ட் இந்தியா எஸ்டிஐ பை 30.7%. ஹையஸ்ட் லாசஸ் இந்த ரீஜன், சரியா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இண்டிகேட்டர் என்ன? ஜிடிஐ, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு. ஓகேவா? வேல்யூலாம் தேவையில்லை, ஃபீமேல் டு மேல் பாருங்க 0.874. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா 87.4% வந்து என்ன இருக்காங்க? ஓகே, பின்தங்கி, அதாவது இத்தனை 100க்கு 100 இல்லை, 100க்கு 87.4% பீப்புள் தான் என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? அச்சீவ்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ மீது இருக்கவங்க அப்படின்னா பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ 1000க்கு பாருங்க, வேல்யூ ஆஃப் 1000 என்ற மதிப்பு மனித மேம்பாட்டு முழுமையான பாலின சமத்துவத்தை குறிக்கும். அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 87.4% இருக்குது. ரேங்கிங்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேங்கிங் எத்தனாவது இருக்கும் பார்த்தீங்கன்னா 102வது இருக்குது இந்தியா, 172 நாடுகளில். ஓகே, ஸோ ரேங்கிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேல்யூ தேவையில்லை. வேல்யூ உங்களுக்கு மெயின்ஸில் எழுதுனா நீங்கள் எழுதிக்கலாம், சரியா? ஸோ நான் கொடுக்க வேண்டிய கடமை நான் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது பாலின சமத்துவமின்மை ஒன்று சொன்னேன்னா, 4 கேட்டகரி சொன்னேன்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா எத்தனாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108வது இடத்துல இருக்குது, சரியா? 172 நாடுகளில் 108வது இடத்துல இருக்குது, சரியா? ப்ரீவியஸாகவும் 108வது தான் நம்ம இருந்தோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ரிஃப்ளெக்ட் த ரிடக்ஷன் இன் தி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கம்பேர்ட் வித் தி ஆக்சுவலாக குறைஞ்சி தான் இருக்குன்றாங்க. ஓகே, எவ்வளோ மார்க் இருக்குது பாருங்கள், 0.403. ப்ரீவியஸ் விட இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் இந்தமாரி வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரேங்கிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ வந்து இப்போ என்னென்ன டேட்டாஸ் பார்த்துட்டோம்? எஸ்டிஓட டேட்டாஸ் பார்த்துட்டோம், எம்டிபிஏ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டேட்டா பார்த்துட்டோம், அப்புறம் இன்இக்வாலிட்டி பார்த்துட்டோம், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு கீழே இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி அதெல்லாம் ரேட் இருக்குது, அதோட வேல்யூ நம்ம பார்த்துருவோம், சரியா? அடுத்தது என்ன? இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாருங்கள். இது வந்து 2017 கொடுத்தா நீட்டி ஆக்ட் டேட்டா, இதே நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட் யார் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.036. ரொம்ப அந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரேட்லாம் ரொம்ப கம்மியாக டோட்டல் ஆவரேஜில் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான். ஓகே, சென்னை எத்தனாவது இருக்குது? 28வது இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேல்யூஸ் தேவையில்லை, அந்த வேல்யூஸ் தேவையில்லை, சரியா? வேணா பார்த்து வச்சுக்கோங்கப்பா, உங்கள் இஷ்டம். உங்களால் சார் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார், உங்களை விடக்கூடாதுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? இப்போ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் சொன்னால் அதில் மொத்தம் 2023 19,000 பேர் வந்து இந்தியாவில் மொத்தம் இருந்திருக்காங்க. அப்போ குளோபலில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2%. ஓகே, ஸோ இதெல்லாம் டேட்டா தேவை தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இப்போது கரண்ட்டாக நம்ம இந்தியாவில் ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80 இருக்காங்க. அதாவது என்னது, 1,00,000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படின்னா 80 தாய்மார்கள் இறக்குறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, தமிழ்லேயே அதான் எழுத போட்டிருக்கேன். இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக எஸ்டிஜி கோலுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 2023 இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் எம்எம்ஆர் ரேட்டு, எம்எம்ஆர்னா மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் வந்து 70 கீழே குறைக்கணுன்றது தான் நம்ம டார்கெட். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 2030க்கு முன்னாடி அச்சீவ் பண்ண ஒரு சில நாடுகள்லாம் நம்ம ஒரு சில மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை மாநிலம்னா 1 2 3 4 5 6 7 8. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கொடுக்கலையோ, அதோ இருக்கே தமிழ்நாடு 64. இது கொஞ்சம் ப்ரீவியஸ் டேட்டா, இப்போ இன்னும் குறைஞ்சிச்சு தமிழ்நாட்டில். ஓகே, 40 கிலோ போயிட்டோம்னு நினைக்கிறேன், 40 45 இருக்குது நமக்கு, சரியா? ஸோ என்ன சொல்ல வரேன், இது இந்த இமேஜில் 70 கீழே குறைக்கணும் அப்படின்றது தான் எஸ்டிஜியோட கோல் 2030க்குள்ளே. ஆனால் நம்ம 2026 இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம், இந்த சில மாநிலங்கள்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க, சரியா? ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 80 இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கரண்ட்டாக நான் எடுத்த டேட்டா எவ்வளோ இருக்குன்னா அபவுட் 45.5% இருக்குது. ஓகேவா? 2023-24 டேட்டா 45 இருக்குது. 45 தாய்மார்கள் இறக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 52 இருந்தது. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம், 70 தாண்டி 70க்கு கீழே குறைச்சிட்டு போயிட்டோம், சரியா? 2023-24 எவ்வளோ இருந்தது, 2022-23 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க, சரியா?
அடுத்தது வந்து இந்த அடோலசன்ஸ் பர்த் ரேட் சொன்னால் டீனேஜ் ப்ரெக்னன்சி அதோட ரீசன்ட் டேட்டாவை பாருங்களேன். இது யார் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா, சமீபத்திய தரவுல தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 2019 to 21 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 to 19 வயதுடைய சிறுமிகளில் 6.8% இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து 6%. ஓகேவா, டீனேஜ் ப்ரெக்னன்சி டேட்டா. ஓகே, ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் என்ன இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்குதா, நேஷனல் ஆவரேஜோட நம்ம கம்மியாக தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 15 to 19 வயதுக்குடைய பெண்களில் 6% பேர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுன்னு சொன்னோன்னா தொழிலாளர் பங்கேற்பு கணக்கெடுப்பு. அது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்பின்றது நான் வச்சுக்கோங்க. மோஸ்பினா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வெளியிட்டாங்க. ரீசெண்டாக 2025ல் 2024க்கான டேட்டாவை வெளியிட்டிருப்பாங்க. சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த டேட்டாவை நான் காட்டுறேன். என்னென்ன வெளியிடுவாங்க அவங்க, நான் 3 சொல்லியிருப்பேன் இல்லையா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, WPR ரேட்டு, தொழிலாளர் மக்கள் தொகை விகிதம், அப்புறம் வேலையின்மை விகிதம். இது 3த்தையும் வெளியிடுறது யாரு, அது என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் TNPC பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து அவங்க வெளியிட்டாங்க பார்த்தியா 2024 வெளியிட்ட டேட்டா. இது எது பாருங்க, 2024 ஜனவரி 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் என்ன இருக்குது, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேல் ரூரலில் அர்பன் சேர்த்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மனப்பாடம் அடிக்க தேவையில்லை. எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வேறுபாடு, லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா, எல்லாத்தையும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ஓவராலாக ரூரலில் 79% பேர் வந்து வேலை செய்கிறாங்க, லேபர் ஃபோர்ஸில் இருக்கிறாங்க. ஃபீமேலில் வெறும் 38 தான் இருக்காங்க. ஆனால் அர்பனில் எப்படி இருக்காங்க பாருங்கள், மேலு 75 இருக்காங்க. ஆனால் 25% தான் ஃபீமேல் இருக்காங்க லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். சரியா, இந்தமாரி அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்டென்ஸாக மெயின்ஸில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். எந்த எக்ஸாம்ஸ் வேணால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம்ஸை மட்டும் தான் கேட்பாங்க, என்னால் சொல்ல முடியாது. சரியா, ஸோ அதனால தான் டேட்டாவை நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா, ரீசெண்டாக அதாவது இது வந்து 2024 வரைக்கும், டிசம்பர் 2024 வரைக்கும். டிசம்பர் 2025ல் இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.1% இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 62.3% இருக்காங்க. அது 2020 ஆக்சுவலாக ரீசெண்டாக எனக்கு கிடைக்கல, 2022-23 தான் எனக்கு கிடைச்சிது. ஓகே, 62.3% ஆகும். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 56.1%. சரியா, ஸோ இன்னொரு டேட்டா பாருங்கள், மேல் வருங்க 63%-லேருந்து 59%. ஃபீமேல் வந்து 26%-லேருந்து 23%. சார் சதவீதமாக சொல்கிறீங்க சார், மண்டை பிச்சுக்குதுன்றீங்களா? வேறு வழி இல்லை, டேட்டாஸ் வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர்ஸில் எது முக்கியம்னா கான்செப்ட் டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ அதை சொல்லி தானே ஆகணும் நான். ஸோ நான் கஷ்டப்பட்டு தேடி ஒன்று உங்களை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேங்க. உங்களுடைய டைமை நான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸை நீங்கள் பார்த்தா போதும். சரியா, ஸோ ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, மேல் எவ்வளோ இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தமிழ்நாட்டில். சரியா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மட்டும் வேணால் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் அடிக்கணும்னு படிக்கக்கூடாதுப்பா. இதை மனப்பாடம் அடிக்கக்கூடாது, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சென்டென்ஸாக ரீட் பண்ணிக்கோங்க. சரியா, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து அரசியலில், அதாவது பொலிட்டிக்ஸில் உமனுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லோக்சபாவில் ரீசெண்ட் லோக்சபாவில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஓகேவா, 18வது மக்களவையில் எவ்வளோ இருக்காங்க, 74 பெண்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 சீட்ஸில் 13.6%. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, 13.6%. இன்டர்நேஷனல் லெவலில் ஒன்று விடுவாங்க, இன்டர் பார்லிமெண்டரி யூனியன், இடை நாடாளுமன்ற ஒன்றியத்தின் தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய நாடாளுமன்ற இடங்களில் ஓகேவா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 26.9% இடங்களை பெண்கள் வகிக்கின்றனர். ஓவராலாக சொல்கிறது குளோபலி. ஓகேவா, இது யார் வெளியிடுவாங்கன்னா இன்டர் பார்லிமெண்டரி யூனியன். தேவையில்லை, பட்டு உங்களுக்கு ஓகே நம்ம பசங்க இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தேன். சரியா, ஸோ குளோபலாக எவ்வளோ சதவீதம் இருக்காங்க அப்படின்னா இப்போ 70% கிட்ட யார் இருக்கா, ஆண்கள் தான் இருக்காங்க பொலிட்டிக்ஸில். ஓகே, பெண்கள் வந்து வெறும் 26% தான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்கன்னா 13.6 தான் இருக்காங்க. ஓகேவா, அப்படி தமிழ்நாட்டு பார்த்துருவோமா, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்க, 2021 லாஸ்ட்டாக இருந்த எலெக்ஷனில் வெறும் 5% ஆஃப் தி எலெக்டட் எம்எல்ஏசிஸ். 234 தொகுதியில் எவ்வளோ இருக்காங்க, வெறும் 12 உமன்ஸ் தான் இருக்கிறாங்க. சரியா, இது வந்து நேஷனல் ஆவரேஜ் கீழே ரொம்ப கம்மி. இது மாநில சட்டமன்றங்களுக்கான தேசிய சராசரியை விட மிக குறைவாகும். மேலும் பெண்களுக்கான இலக்கான எவ்வளோ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், 106 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 33% சொல்லுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக மாறிடும், அது வேறு விஷயம். பட் சென்சஸ்க்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா,
ஸோ ஓகேங்க. ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸுடைய கரண்ட் டேட்டா வரைக்கும் பெர்ஃபெக்டாக தேடி தேடி பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. உங்களுடைய வேலையை நான் கம்மி பண்ணேன். உங்களுடைய வேலை என்னன்னா படிக்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்க போதும். இதை படிங்க போதும். நீங்கள் படித்தா மட்டும் போதும். உங்களுக்கு நல்ல நோட்ஸ் கொடுக்குறது என்னுடைய கடமை. சரியா? சரி, அப்படியே கடைசியாக சம்மரைஸ் பண்ணிடுவோம் என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு அப்படியே நான் சொல்கிறேன். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்டிஐ பார்த்தோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்டிஐல என்னென்ன பார்த்தோம்? யார் யாரை பற்றி பார்த்தோம்? அதாவது பிக்யூஎல்ஐ, அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து 2 எக்கனாமிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். குஹா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பார்த்தோம். விஸ்வஜித் குஹா, ராமச்சந்திர குஹா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பார்த்தோம். அப்புறம் அமிர்தியா சென்னை பற்றியும், அப்புறம் வந்து மெஹபூபா ஹுல்லக்கை பற்றி பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? யூஎன்டிபி 1990 ரிலீஸ் பண்ணதை பார்த்தோம். அதாவது ஹிஸ்ட்ரியில் இவங்களுடைய பரிந்துரை எல்லாம் வச்சு தான் 1990 யூஎன்டிபி வந்து HDI வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, என்னென்னலாம் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? HDI பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். HDIயோட இண்டெக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது? 3 இண்டெக்ஸ் இருக்கும். ஓகே, இண்டிகேட்டர்ஸ்ல 3 இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சு. அது என்னென்னது? ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹெல்த்து, எஜுகேஷனு, அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை பற்றி பார்த்தோம். இதில் நிறைய சப் இண்டிகேட்டர்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மீன் இயரு, ஓகேவா, எக்ஸ்பெக்டட் இயரு அப்படின்றது இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேசிக்காக பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? செகண்ட் பார்ட்டில் சப் இண்டிகேட்டர்ஸை பார்த்தோம். எதோட சப் இண்டிகேட்டர்ஸ்? HDIயோட சப் இண்டிகேட்டர்ஸ் சொல்லிட்டு எத்தனை இருந்தது? மொத்தம் 5 இருந்தது. அப்படியே ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா. அதுக்கு அடுத்தது MD, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், MDPI. அப்புறம் வந்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பிளானட்டரி ப்ரெஷர், பிளானட்டரி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இண்டெக்ஸை செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஓகேவா? இது செகண்ட் பார்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்ன நம்ம வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், HDIனா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் சப் இண்டிகேட்டர்ஸை பற்றி இந்த 5 பற்றி பார்த்தோம். இந்த 5க்குள்ளேயே நிறைய பார்த்தோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் வந்து நிறைய இருக்கும். மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா என்ன, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்ன, அதுக்கு அடுத்தது வந்து உமன் இன் பொலிட்டிக்ஸ் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து இதில் இன்னொன்று வருமே, என்ன வரும்? MMR ஒன்று, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஒன்று, உமன் இன் பொலிட்டிக்ஸ் ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து அடோலசன்ஸ் பர்த் ரேட். ஓகேவா? அடோலசன்ஸ் பர்த் ரேட். சரியா? நான் வந்து சிம்பிளாக எழுதுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் MDPIல நிறைய காரணிகள் என்னென்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக அது தனி பார்ட்டாகவே நான் போட்டேன். ஃபோர்த்து, அதாவது லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? தேர்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, டேட்டாஸை பற்றி பார்த்தோம். அதாவது இந்த பார்ட்டில், கரண்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தது. இது என்னென்ன சொன்னனோ இது சம்மந்தப்பட்ட ரீசன்ட் டேட்டா நம்ம பார்த்தோம். ஓகேவா? HDIல நீங்கள் தேடி போயிலாம் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 2 வீடியோஸ் பாருங்கள். கொஞ்சம் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் புது டேட்டா வந்திருக்கா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? வேறு ஏதாச்சும் இருந்தால் நான் புது வீடியோவில் கொண்டு வரேன் HDIல. சரியா? இது போதும். இன்கேஸ் ரீசன்ட் டேட்டா விட்டாலும் அது தனி வீடியோவாக நம்ம போட்டு நம்ம பார்த்துடலாம். சரியா? இதை நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் எல்லா டாப்பிக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். எப்போதும் அதை நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ஓகே. உங்களை கம்பல் பண்ணி கேட்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் நிறைய ஷேர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சார் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் யாருன்னா இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.